إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமான புனிதமான ரமதானுடைய மாதத்திலே சங்கமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே கண்ணியமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, வசதி உள்ளவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றார். ஆனால் தர்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமையாக ஆக்கியிருக்கின்றார். ஒரு முறை கண்ணியம் நிறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருடைய சபையிலே ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செய்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை என்று குறிப்பிட்டார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு சஹாபி கேள்வி கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவரிடத்திலே பொருளாதாரமே இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதில், அவர் உழைத்து கஷ்டப்படட்டும் என்றார். கஷ்டப்பட்டு ஹலாலாக அவர் சம்பாதிக்கட்டும், அதிலிருந்து வருகின்ற பொருளாதாரத்தை அவர் தர்மம் செய்யட்டும் என்று குறிப்பிட்டார்கள். உடனே ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், ஒருவருக்கு 2 கரமும் இல்லை என்றால் அவர் என்ன செய்வது என்று கேட்டார். உடனே நம்ம என்ன இப்படி கேள்வி கேட்டே இருக்கீங்க, டென்ஷன் ஆயிருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நன்மை ஏவி தீமையை தடுக்கட்டும், அதுவும் அவருக்கு ஒரு தர்மம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். ஆக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை
எந்த வழியாக இருந்தாலும் சரி அவர் தர்மம் செய்வதை இஸ்லாம் கட்டாய கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றது என்பதை நாம் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலே சிறந்த காரியம் எது என்று கேட்டவுடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பசித்தவர்களுக்கு உணவளிப்பது இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். இந்த ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல சகோதரர்களே. வசதி இருந்தும் யார் உணவளிப்பதற்கு வசதி இருந்தும் யார் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லையோ, தர்மம் செய்யவில்லையோ, அது நரகத்திற்குண்டான பாவமாக இருக்கின்றது. அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மிஸ்கீன் இடத்திலே ஒரு உணவை கேட்கிறார் அல்லது பொருளாதாரத்தை கேட்கிறார் என்றால் நாம் வைத்திருந்தும் கொடுக்காமல் இருப்பது என்பது அது நரகத்துடைய பாவம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அது முத்தஸிர் என்று குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. 29வது ஜுஸூல வருகின்ற ஒரு சூரா, யா அய்யுஹல் முத்தஸிர் என்று ஆரம்பிக்கின்ற அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளுக்குரிய அந்த சந்திப்பை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றார். சக்கர் என்ற நரகத்திற்குள் நரகவாசிகள் நுழைந்து விடுவார்கள். சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், ஏன் இந்த சக்கர் என்ற நரகத்தில் நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது நரகவாசிகளுடைய பதில்களை அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்திலே பதிவு செய்கிறார். பல முறை நாம் கேட்டிருப்போம், ஆனால் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நரகவாசிகளுடைய முதல் பதில், லம் நகு மினல் முஸல்லி, எங்களிடத்திலே தொழுகை இல்லாமல் இருந்தது. நோம்புடைய காலம் மட்டுமல்ல, மௌத்தாகும் வரை தொழுகை நிலைநாட்ட வேண்டும். உலகத்தை விட்டு பிரியும் காலம் நேரம் வரை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நரகவாசிகள் சொல்லுகின்ற பதில், லம் நகு மினல் முஸல்லீன், எங்களிடத்திலே தொழுகை இல்லாமல் இருந்தது. இரண்டாவதாக நரகவாசிகள் சொல்லுகின்ற பதில் பாருங்கள் சோழர்களே. இரண்டாவதாக நரகவாசிகள் சொல்லுகின்ற பதில், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லை. நம்முடைய பார்வையில் ஒரு சாதாரண விஷயமாக நாம் நினைக்கிறோம், அதுதானே. ஆனால் நரகத்திற்குண்டான காரியமாக இருக்கின்றது மிஸ்கீன்களுக்கு உணவளிக்காமல் இருப்பது. நரகவாசிகளை இரண்டாவதாக பதிலாவது சொல்கின்றார்கள், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். மூன்றாவது, வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், எங்களுடைய நேரங்களையும் காலங்களும் இல்லை என்றால் அதுவே நரகத்திற்குண்டான பாவமாக இருக்கின்றது. மிஸ்கின் கிராஸ் ஆகிறார். அலி அவர்களே, நல்ல உணவுகள் சாப்பிட்டு சில நாட்கள் ஆகிவிட்டது, என்னுடைய ஆடை பாருங்கள் கிழிந்து கந்தலாக இருக்கின்றது, இதுதான் என்னுடைய ஆடை, எனக்கு ஏதேனும் நீங்கள் உதவி செய்யக்கூடாது, ஆனாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ, தனக்கு எதுவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள். பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள். வச்சுக்க 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 என்று கொடுத்து மகிழ்ந்தார்கள். இரண்டு ஒட்டகம் வந்தால் ஒட்டகத்தை கொடுத்தார்கள் அன்பளிப்பாக சோழர்களே. அவர்கள் கஞ்சத்தனமே காட்டவில்லை, கருமைத்தனமே காட்டவில்லை, விசாலமாக மனமுடைந்தவர்களாக இருந்தார்கள். விசாலமாக மனமுடையவர்களாக இருந்தார்கள். ஆகவே கஞ்சத்தனம் காட்டாதவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார். இதை போன்ற ஏராளமான சம்பவத்தை சொல்லி காட்டலாம் சகோதரர்கள். முதலிலே நம்முடைய சிந்தனையிலே நாம் ஒன்றை கொண்டு வந்துவிட வேண்டும். என்ன என்றால், நம்முடைய பொருளாதாரம் அனைத்துமே நமக்கு அல்லாஹ் தான் தந்தான். என்னுடைய உழைப்பால் நான் உருவாக்கியதல்ல, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கியதல்ல. இவைகள் அனைத்தையும் தந்தது யார்? அல்லாஹ்தான், அல்லாஹ்தான், அல்லாஹ்தான் என்ற சிந்தனைக்குள் வந்தால் மட்டும்தான் நம்முடைய உள்ளம் விசாலமாக ஆகும். ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான்? நீ சம்பாதித்தது, நீ உழைத்தது, நீ கஷ்டப்பட்டது, உன்னுடைய வேர்வை நீ தூக்கி கொடுத்து போகிறாயா என்று ஷைத்தான், இப்லீஸ் கருவித்தனத்தை ஏற்படுத்துவான். காரூன்
அல்லாஹ் தஆலா அவ்வளவு செல்வத்தை கொடுத்தான். இன்ன காரூன் கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء بالعصبة أولي القوة إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين. அவ்வளவு செல்வம் அல்லாஹ் வாரி கொடுத்தான். எந்த அளவுக்கு என்றால் ஹஸானாக்களுடைய சாவியை சுமப்பதற்கென்று பலசாலிகள் இருந்தார்கள் காரூனிடத்திலே. மக்கள் சொன்னார்கள், காரூனே அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றானே, அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்தது மாதிரி நீ 4 பேருக்கு நல்லதை செய்ய என்று காரூனிடத்திலே மக்கள் சொன்னார்கள். அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், உனக்கு அல்லாஹ் நல்ல காரூனை அழித்து விட்டான். காரூனை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். ஏன் அழித்தான்? ஆணவம், கர்வம். நான் என் பேருக்கு நல்லது செய்ய வேண்டும், இதெல்லாம் என்னுடைய அறிவால் உருவாக்கியது என்று பேசினார். ஆகவே அல்லாஹ் தஆலா தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து செல்கின்ற அந்த பழக்கம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. பக்கத்துல தான் சஹாபாக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை எடுத்துக்கங்க என்று கொடுத்து விடுவார்கள். எத்தனையோ சம்பவங்களை பார்க்கலாம் சகோதரர்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய கையால் தைத்த ஒரு ஆடையை சொல்லலாம், நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துருங்க யார சொல்லலாம் அப்படின்ட்டான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? எதையுமே யோசிக்கவில்லை சகோதரர்கள், எதையும் யோசிக்கவில்லை. என்ன செய்தார்கள்? உடனே தன்னுடைய வீட்டுக்கு சென்று ஆடையை மாற்றி இந்த ஆடையை அழகான முறையில் மடித்து வந்து அந்த சஹாபிக்கு அன்பளிப்பு செய்து விட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் அதுதானே. உடனே மற்ற சஹாபாக்கள் அந்த சஹாபிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் ரசூலிடத்தில் இருந்ததே ஒருகிற ஆடைகள் தான், இந்த ஆடை அழகாக இருந்தது என்று நாங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தோம், அதையும் நீங்கள் கேட்டு பெற்று விட்டீர்களே என்று கேட்கும் பொழுது அந்த சஹாபியின் பதில் என்ன தெரியுமா சகோதரர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் பட்ட அந்த ஆடை என்னுடைய கஃபனுடைய ஆடையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், ஆகவே தான் நான் கேட்டு பெற்றுக் கொண்டேன் என்றார். என்ன பாசம் பார்த்தீர்கள்? மறுபக்கம் பெருமானாருக்கு சஹாபாக்களின் மீது பாசம், இந்த பக்கம் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட்ட நேசம், பாசம். பெருமானாருடைய மேனியில் பட்ட அந்த ஆடை என்னுடைய கஃபனுடைய ஆடையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆகவே தான் நான் கேட்டு பெற்றுக் கொண்டேன் என்றார். இந்த அளவிற்கு ஆகவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமது தாயார் பதிவு செய்வார்கள், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நமது தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார். ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய மக்களின் நிலைமை என்ன? நிலைமை என்ன? நிலைப்பாடுகள் என்ன? செலவுகள் எதற்காக செலவு செய்கின்றார்கள் அதிகமாக என்றால், தன்னுடைய குடும்பத்திலே ஒரு திருமணம் வந்துவிட்டது என்றால், சமீபத்தில் அந்த மண்டபத்தில் பெரிய பெரிய மண்டபத்தை கட்டி வைத்த ஓனரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பெரிய பெரிய மண்டபம் இருக்கிற கோயம்புத்தூர்லயே அந்த ஓனர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, முக்கியமான ஒரு கேள்வி. என்ன கேள்வி என்றால், 3 மண்டபம் பெரிய மண்டபத்தை எல்லாம் எடுத்து வாடகைக்கு எடுப்பது யார்? எடுத்து அவ்வளவு ஆடம்பரங்கள், அவ்வளவு வீண் விரயங்கள், மறுமையில விசாரணை இல்லையா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை மதிக்காமல் நடைபெறுகின்ற திருமணம் குப்பைக்கு சமம். என்ன திட்டினாலும் நீங்க பரவாயில்லைங்க, அந்த பத்திரிகை பார்த்தது சொல்லியிருந்தோம், எத்தனை மண்டபம் எடுத்திருக்கிற, இன்னெல்லாம் பண்ற எல்லாம் கேட்டுட்டு, நான் இல்ல இந்த பாவத்துக்குன்னு சொல்லியிருந்தோம், நான் இல்ல இந்த பாவத்துக்கு. லட்சங்கள் பறக்குது அப்படி மண்டபத்துக்குள்ள. மண்டபத்தை டெக்கரேஷன் பண்றது என்ன, அந்த டெக்கரேஷன் என்ன, இந்த டெக்கரேஷன் என்ன, பத்திரிகை டெக்கரேஷன் என்ன, ஆடம்பரங்கள் என்ன. அருமையில் எல்லாம் விடுவானா? பக்கத்து வீட்டுக்காரங்க பசியோடு இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறான். மதரச மாணவர்கள் யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு காசு இல்லாம எத்தனை மாணவர்கள் வராங்க தெரியுங்களா? குர்ஆன் வாங்க காசு இல்ல, ஏன்னா அத்தா இல்ல அம்மா இல்லன்ட்டு. அத்தா இல்ல அம்மா இல்ல. காசு இருந்துச்சா பள்ளிவாசல் நிர்வாகிகிட்ட வந்து கேளுங்க, ஜமாத் தலைவர்கிட்ட வந்து கேளுங்க, இமாம்கிட்ட வந்து கேளுங்க, எத்தனை மாணவர்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க லிஸ்ட் கொடுங்க. இமாம் வீடு வீடா போய் அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்போம். இதுக்கு தான் அல்லாஹ் காசு பணம் கொடுத்துருக்கான். சமீபத்தில் ஒரு பெரிய மண்டபம்,
அந்த மண்டபத்தோட பள்ளிவாசல் இருக்கு, அந்த இமாம் நம்ம ஃப்ரெண்டு, அவர்கிட்ட நான் கேட்கிறேன் எப்படின்னு அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நிக்காக முடிஞ்ச உடனேயே கிட்டத்தட்ட எத்தனையோ உணவுகள் வேஸ்டா கொண்டு குப்பையில் கொண்டு கொட்டுறாங்கன்னு சொல்லி, இரவு உணவா இருக்கட்டும் மதிய உணவா இருக்கட்டும், குப்பையில கொண்டு வேஸ்டா கொண்டு கொட்டுறான், இங்க இல்லாம கொண்டு கொட்டுறான். அல்லாஹ் விடுவானா கேட்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அண்டை வீட்டார் பசியுடன் இருந்த நிலையில் நீ முஸ்லிமாக இருந்தாலும் வயிறு நிரம்பு சாப்பிட்ட நிலையில் உனக்கு மௌத்து வந்தால் அது ஈமானிய மௌத்து கிடையாதுன்றான். அது என்ன கிடையாது? ஈமானிய மௌத்து கிடையாது. காசு இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடு, குடும்பக்காரங்களுக்கு கொடு, தேடிக்கொண்டு போய் செலவு செய்யும், இதுக்குதான் அல்லாஹ் காசு கொடுத்திருக்கிறானே தவிர குடும்ப கல்யாணம் எப்போ பார்த்து ஆடம்பரமாக செய்வாரு கல்ல. அந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகவே கூடாது. அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகின்ற கல்யாணம் நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆடம்பரங்கள், வீண் விரயங்கள். பள்ளிவாசல் ஏதாவது கேட்டாங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் போடுறது இதுதானே. இதே மேக்கப்னா 10,000 ரூபாய், 20,000, 30,000 அந்த மாதிரி. இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு சாதாரண ஒரு மேக்கப் பண்ண வர்றவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய். இதே பள்ளியில ஒரு கஞ்சி வசூல், நிறைய பேர் உணவுக்கு அது பயன்படுது, கஞ்சி ஏதாவது கொடுக்க பாயினா பாக்கெட்ல என்ன நோட்டு கம்மி, சின்ன நோட்டு என்ன இருக்குன்னு தேடுறது, ஓரமா போய் நின்று பாக்குறோமா இல்லையா? தன்னுடைய வீட்டு ஃபங்க்ஷன்னா பெரிய நோட்டை தேடுறாரு, இதே அல்லாஹ்வுடைய பாதையில சின்ன நோட்டை தேடுறாரு. சோழி பயப்பட வேண்டாம மறுமையில. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், நான் இப்படி பேசுறேன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு டைம் அப்படியே நடந்து போறாங்க மதீனால. 400-600 ஒட்டகங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு ஒட்டகம் பெருநாளைக்கு வந்தாலே மக்களை ஓடிடுவாங்க பின்னாடி. 400-600 ஒட்டகங்கள் போயிட்டே இருக்கு. சும்மாவா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க, போகுது 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 போயிட்டே இருக்கு ஒட்டகம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எங்கேயோ போறாங்க, ஒட்டகம் இங்கே போயிட்டு இருக்குது. கேட்டாங்க, யாருக்கு போய் எவ்வளவு ஒரு ஒட்டகம் கேட்டாங்க. சொல்லப்பட்டது இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உரியது. அப்படியா? அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வானாக என்று சொல்லிட்டு, இது எல்லாம் எப்படி சம்பாதித்தார் என்று கணக்கு காட்டாமல் தன்னுடைய பாதத்தை ஒரு ஸ்டெப்பு கூட மறுமையில் எடுத்து வைக்க முடியாது அப்படின்ட்டான். எப்படி சம்பாதித்தீர்கள், ஹலாலா ஹராமா, விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது பணக்காரர்கள். அல்லாஹ்வை அதிகம் பயந்து கொள்ள வேண்டும். உடனே இந்த செய்திய நேரம் அவங்களுக்கு தகவல் போயிருச்சு. யாருக்கு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தகவல் போயிருச்சு. இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நேரம் அவங்க ஓடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, தாயார் இப்படி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய ஒட்டகத்தை, என்னுடைய செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் யார சொல்ல தர்மமாக என்று சொல்லி காட்டுகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை சோழர் இல்லை இது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, மறுமையில் நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள், செலவு செய்தீர்கள் என்று கணக்கு காட்டாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார். அல்லாஹ்வுடைய பாதைகள் கொடுத்த அந்த சஹாபிக்கே மறுமையில விசாரணைகளுக்கு கணக்கு சொல்லி ஆகணும்னா, கல்யாணத்துக்கு ஆடம்பரம் வீழ்வினை செலவு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்கன்னு நான் கேட்கிறேன். மேக்கப் பண்றதுக்கா 10,000 ரூபாய் கொடுத்துச்சுன்னா தப்பிக்க முடியுமா? அல்ல நானே இருக்கேதான் அழகா தானே படிச்சிருக்கேன், நீ இருக்கே அழகு பண்ற நல்லா கேட்பானா? இல்ல ஒரு வீட்டு கூப்பிட்டு அவங்க வரல, அதனால சாப்பிடக்கூடிய குப்பையில கொட்டுறேன் அப்படின்னு நல்லா விடுவானான்னு நான் கேட்கிறேன். எல்லாம் விடுவானா? குடும்பத்துல எத்தனை பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, சிரமத்துல இருக்கிறாங்க. யாரோ ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்டா அப்படியே மண்டைக்கு சொல்லிடுறது. இதே மண்டபத்துக்கார 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்தா மனசான தூக்கி கொடுக்கறது. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? 10,000 கடன் கொடுங்கன்னு சொன்னா அப்படியா? திங்கக்கிழமை காலையில கூப்பிடுறீங்களா, செவ்வாய்க்கிழமை நைட்டு கூப்பிடுறீங்களா அப்படிங்கிறது. இதே மண்டபத்துக்காக வாடகை 1 லட்சம் ரூபாய், அதுக்கு இதுக்கு 2 லட்சம் ரூபாய் வசூல் பண்ண அப்படின்னா உடனே செக் கொடுக்கறது என்ன? கால் அப்படியே மனசாரத்துக்கு கொடுத்துருவாரு. காலை சகோதரர்களே, யோசிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, உஹது மலையை அல்லாஹ் எனக்கு தங்கமாக ஆக்கி தரட்டுமா என்று. உஹது மலையை அல்லாஹ் 3 நாட்களில் நான் தர்மமாக கொடுத்து தீர்த்திருப்பேன் என்றார்கள். எப்படிப்பட்ட மனம்! அப்படிப்பட்ட உம்மத்திலிருந்து இன்னைக்கு நம்ம வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆடம்பரங்களையும் வீண்விரயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம், பிறருக்கு கொடுக்காமல்.
அதான் சகோதரர்களே, அல்லாஹ் அதை தர்மமா அதை எனக்கு அல்லாஹ் தங்கமா ஆக்கி தந்திருந்தாலும் 3 நாட்களில் கொடுத்து நான் தீர்த்திருப்பேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, ஆனவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், வலவ் பிஷ்ஷிக்கி தம்ரா, பேரிச்சம்பழத்தின் ஒரு பகுதியை தர்மம் செய்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். உங்களிடத்தில் ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கின்றதா, அதை பகுதி தர்மம் செய்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அது கொடுக்கிறவர்களான கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உங்களிடத்தில் எப்படி தர்மம் செய்வது, எவ்வளவு கொடுப்பது என்று மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். தர்மம் எவ்வளவு செலவு செய்வது என்று உங்களிடத்தில் மக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், குல்லில் ஆஃபு, உங்களுடைய தேவை போக மீதம் உள்ளதை தர்மம் செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நம்முடைய தேவை என்னமோ அது போக மீதம் உள்ளதை தர்மம் செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் குர்ஆனிலே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள இருக்கிறார் மதீனால. வெளியே ஒரு சப்தம், ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சப்தம் வருகின்றது. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே போய் பார்த்தா ஒரு தாயாரும் ஒரு குழந்தைகளும் இருக்கின்றார்கள். உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா சகோதரர்களே, உடனே வீட்டுக்கு சென்று தனக்கு பசி ஏற்பட்டால் அவருக்கு உடனே தூக்கி கொடுத்து விட்டார்கள் அந்த பேரிச்சம்பழங்கள் எல்லாம். எதை பற்றியும் யோசிக்கவில்லை, உடனே வாரி கொடுத்து விட்டார்கள். ஆகவேதான் இஸ்லாம் சொல்கிறது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா லிஅஹி மா யுஹிப்பு லினஃப்ஸி, நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அதை பிறருக்கும் விரும்பாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகவே ஆக முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக, நம்முடைய நல்ல அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வாராக. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستغفر عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين وبعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை தர்மத்துடைய தலைப்பில் மட்டும் பேசினால் கூட அடுத்த ஜும்ஆ வரை பேசலாம். அவ்வளவு செய்திகளை சஹாபாக்கள் நமக்கு வாழ்க்கையாக விட்டு சென்றிருக்கிறார்கள். குர்ஆனிலே 4வது ஜுஸுடைய ஃபர்ஸ்ட் வசனம், ஃபர்ஸ்ட் அலிஃப் லாம் மீம் சயகுல் தில்க ரசூல் லன் தனால், 4வது ஜுஸுடைய ஃபர்ஸ்ட் வசனம், லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். ஆயத் இறங்குது. ஆர்ஷிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காமித்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த ஆயத்தை கேட்டவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள் தெரியுமா? பெரிய செல்வந்த தாயார், மதீனால பெரிய பணக்கார தாயார் அந்த அம்மா ஸைனப் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ரொம்ப வசதியானவங்க. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஒரு ஆயத்தை இறங்கி கேள்விப்பட்ட அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள், ஆமா, லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை தான தர்மம் செய்யாதவரை உயர்ந்த நன்மையை நீங்கள் அடைய முடியாது, உயர்ந்த சுரகத்தை அடைய முடியாது. என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, எனக்கு நீங்கள் அனுமதி தந்தீர்கள் என்றால் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். என்ன வார்த்தை பாருங்க சொல்றோம். ஏனென்றால் நம்முடைய நிலையான நிரந்தரமான வாழ்க்கை என்பது ஆகிரத் தான், மறுமைதான். துன்யா எந்த நிரந்தரமும் கிடையாது. நம்முடன் வாழ்ந்தத்திலே நம்முடைய அன்பிற்குரியவர்கள், பாசத்திற்குரியவர்கள், நேசத்திற்குரியவர்கள் துன்யாவை விட்டு சென்று விட்டார்கள். நிலையான நிரந்தரமான ஆகிரத் மட்டும் தான், துன்யா இல்லவே இல்லை. அந்த ஆகிரத்திலே வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்திலிருந்து வாரி வழங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு கற்றுத் தருகின்றது. என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த தாயார் அல்லாஹ் கொடுத்த அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்துவிட்டு மீண்டும் வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, நீங்கள் அனுமதி தந்தால்
மதீனாவில் இருக்கக்கூடிய செல்வந்தருடைய வீட்டு வேலைக்கு நான் சென்று கூலியை வாங்கி அதிலிருந்து மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நான் பங்கு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். என்ன வார்த்தை சொல்ற யோசிச்சு பாரு, சாதாரண வார்த்தையா? எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டு கூலி வேலை செய்ய போற வீட்டுக்கு அதிலிருந்து வரக்கூடிய காசு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிற அரசு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறான். சொல்ல எப்படிப்பட்ட வார்த்தை வார்த்தைகளா? ஏனென்றால் நாளை மறுமையில நீ எப்படி சம்பாதிச்ச செலவு செய்தாய் என்று விசாரணை உண்டு சகோதரர்களே. அந்த விசாரணைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டாமா? எவ்வளவு மார்க்க பணிகள், எத்தனை இடங்கள்ல பள்ளிவாசல் கெட்ட முடியாமல் பெண்டிங்ல நின்று கொண்டிருக்கின்றது, எத்தனை மதரசாக்கள் சிறப்பான முறையில் நடத்த முடியாமல் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கின்றது. இந்த மதரசாக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாரி வழங்க வேண்டிய நாம் நம்முடைய ஆடம்பரத்திற்காக நாம் செலவு செய்யலாமா? ஆகவே நல்லா சொல்கிறான், வீண்வரையும் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தான் லிரப்பிஹி கஃபூரா. நிச்சயமாக வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா பனி இஸ்ராயீல் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்வதை நம்மால் காண முடிகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம் சமூகம் மட்டும் சரியான முறையிலே ஜக்காத்தையும் சதகாவையும் கொடுத்தார்கள் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்திலே ஏழைகள் இருப்பார்களா, குடும்பத்தில் ஏழைகள் இருப்பார்களா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற ஒரு சகோதரர்களே. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்துடைய ஜும்ஆவுடைய வசூல் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலிலே கோட்டார் என்ற மஹல்லாவிலே இருக்கக்கூடிய ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியாவுடைய மதரசாவுடைய வளர்ச்சிக்காக ஜும்ஆவுடைய வசூல் எடுக்கப்படுகின்றது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே ஃபிர்தௌசியா பட்டம் பெற்று தமிழகத்திலும் உலகத்திலே பல்வேறு இடங்களிலே மார்க்க பிரச்சாரங்களை அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். தௌஹீதுடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல ஹாஃபிதுகளையும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மதரசா உருவாக்கி இருக்கின்றது. அந்த மதரசாவிற்காக ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் அந்த மதரசாவிற்காக வசூல் அளிக்கப்படுகின்றது. சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களையும் கொண்டு சிறப்பான முறையில் அங்கே கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இலவசமாக கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு இலவசமாக உணவுகள் கொடுக்கப்படுகின்றது. சிறப்பான முறையில் அங்கே தீனை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மதரசாவிற்காக உங்களால் என்றளவு தாராளமாக பொருளாதார உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வழக்கரத்தை கொண்டு பெற்றுக் கொள்கிறார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். وَيُضَاعِفُهُ لَهُ أَضْعَافًا كَثِيرَةً وَاللَّهُ يَقْبِضُ وَيَبْسُطُ وَإِلَيْهِ تُرْجَعُونَ. நீங்கள் கொடுக்கின்ற அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மடங்காக இரட்டிப்பாக ஆக்கி தருவான் என்பதாக, இரட்டிப்பாக ஆக்கி தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் சொல்லுகின்ற வசனத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. சகோதரர்களே, பல மாணவர்களை பல ஹாஃபிதுகளை நாம் உருவாக்குவது நம் மீது கடமை. பல ஆளுங்களை உருவாக்குவது இந்த சமுதாய முஸ்லிம்கள் மீது கடமை. தீனுக்காக பாடுபட வேண்டும். தீனுக்காக பாடுபடுகின்றவர்களுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை வாரி இறைக்க வேண்டும். அது இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கடமையாக இருக்கின்றது. இது நாம் தீனுக்காக செய்கின்ற மிகப்பெரிய உதவி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக செய்கின்ற உதவி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். எனக்காக நீங்கள் உதவி செய்தால் நானும் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுக்காக உதவி செய்வது என்றால் என்ன? தீனுக்காக பாடுபடுவது. தீனுக்காக யாரு பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்காக வாரி இழைப்பது. ஆகவே சகோதரர்களே, இந்த ஜும்ஆவுடைய வசூல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியாவுடைய மதரசாவிற்காக எடுக்கப்படுகின்றது. உங்களால் இயன்ற அளவு தாராளமாக பொருளாதார உதவி செய்யுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய நல்ல அமல்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனைத்து நபிமார்களுடைய பாக்கியத்தை நமக்கும் நமது பெற்றோர்களிடத்திலிருந்தும் அவருடைய அஸாபுகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மையும் குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா உதவியின் பாதுகாப்பை வழங்குவானாக. மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிம்களுடைய கரங்களில் அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. அருளக்கூடிய மழையை அல்லாஹ் தஆலா மீது பொழிய செய்வானாக. உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகின்றார்களோ கஷ்டப்படுகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது நம் மீது ரஹ்மத் என்ற அருளை பொழிவானாக.
நம்முடைய நோன்புகள், இரவு தொழுகைகள், எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.